இவங்க இருக்கத்தண்டி நம்மளை கல் இறக்க விட மாட்டாங்க. கல் இல்லையாண்ணே? கல் இல்லை 15 கல் கிடைக்காது. எப்போ கிடைக்கும் கல்லா? நாம் தமிழர் சீமா வந்தால் கிடைக்கும். நன்றி நன்றி நன்றி. அப்போ உங்களுக்கு தெரியுது சீமானம் தான் கல் இறக்க விடுவாங்க. கல் இப்போ சாராயம் இருக்கு. ஆமாம், சாராயத்துக்கும் கல்லுக்கு என்னென்ன வித்தியாசம்? சாராயம் குடிச்சா சீக்கிரம் செத்து போவோம். கல் குடிக்காமனா கொஞ்ச நாளைக்கு நல்ல குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க சாராயத்துலேயும் போதை இருக்குது, கல்லுலேயும் போதை இருக்குது. கல்லில் போதை இருக்குன்னு எந்த கிறுக்கு போய் சொன்னா? அது இந்த கட்சிக்காரங்க பிராந்தி இதுக்காண்டி எல்லாம் நடத்திட்டு கேரளாவில் மாதிரியே பிராந்தி ஒரு ரூபாய் விற்று கல்லை ஒரு ரூபாய் இறக்கி விடுறான்னு சொல்லி பார்ப்போமா? கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வராங்களா? கவர்மெண்ட்டுக்கு ஃபேக்ட்ரியிலேருந்து சாராயத்தை விற்கிறால ஒரு தனியார் அரசியல். எல்லாருமே எம்எல்ஏ எம்பி பூராமே சாராய ஆளவா இருக்காங்க. உண்மையிலே தங்கமான மனுஷன். சூப்பராக பேசுறீங்க. நன்றி. நீங்கள் தானே ஓப்பனாக பேசிட்டீங்க. சாராய ஆளை வச்சிருக்கதே அவங்க எப்படி விடுவாங்க? ஓட சின்னவங்கள இருக்கீங்க. சின்னது பத்தாது. கேமரா எடுத்துக்கலாம். பெருசாக போட்டுருவாங்க. அந்த சாராய ஆலையில் லாபம் போயிடக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் குடித்தாலும் அரசாங்கத்தோட மதுபானம் கிடையாது. அரசாங்கம் எவ்வளோ விற்றாலும் அது அரசியல்வாதிகளோட மதுபான ஆலையிலிருந்து தான் வரணும். ஆலையிலிருந்து வருதுன்னா அடுத்தாப்புல உங்களுக்கு அதில் கமிஷன் இருக்குது எல்லாம் இருக்குது. அதான் அதாவது மதுபான ஆலைகள் வச்சிருக்கக்கூடிய அரசியல்வாதி முழுசாக சம்பாதிக்கிறேன். அதில் பாதியாக சக அரசியல்வாதி கமிஷனாக கொடுத்துட்றேன். கமிஷன் கொடுக்க குடிக்கவே சீக்கிரம் செத்து போயிடுது. அவன் பொண்டாட்டி கொஞ்சம் தெருவில். ஆனால் கல் இருக்கும்போது இந்த கல்லை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள், கல்லை இறக்கக்கூடிய பனையேரிகள், தென்னை மரம் இறக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு தொழில் அமைஞ்சிடும். குடும்பமே சந்ததியிலே நல்லா இருக்கும். இன்னொன்று என்னென்னா இது வந்து பல நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருணும். இந்த கல்லுங்கிறது மரம் ஏறுறவங்க, தோப்பு வச்சுருக்கவங்க, விவசாயிகள் எல்லாருக்குமே ஒரு வருமானம் கொடுத்துரும். அப்போ இந்த வருமானம் பரவலாக்கப்பட்டுரும், எல்லாருக்கும் கிடைச்சிடும். அப்படி எல்லா பேருக்கும் வருமானம் கிடைக்கக்கூடாது. ஒட்டு மொத்தமாக சாராய கடை இருக்குன்னா சாராய கடைக்கு போகிற அரசியல்வாதியோட ஃபேக்டரியில் சாராயம் வரணும். அப்போ அதன் மூலமாக லாபம் கிடைக்கணுங்கிறக்காக ஒரே ஒரு இடத்துல அந்த வியாபாரத்தை அப்புறம் கொண்டு வரணுங்கிறக்காக அரசாங்கம் வச்சுது. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாமதூர் கட்சி ஆட்சி கண்டு பட்டு இறக்கி அனுமதி கிடச்சி சாராயத்தை பூரா ஒழிக்கிற இதெல்லாம் ஒரு மிக இருந்தாலும் நாங்கள் இப்போவே அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். என்ன சொல்கிறோம்? நீ சாராயத்தை வச்சு நடத்தவே கூடாது, சாராய கடையை பூரா மூடணுங்கிறதே என்னோட நோக்கம். ஆனால் அதை தாண்டி நீ சாராய கடை வச்சிருக்க, அதோட சேர்த்து கல்லையும் திறந்து விடும். கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா மதுபான சாராயம் கிடைக்கும், கல்லும் கிடைக்கும். கர்நாடகா, ஆந்திரா அப்போ சாராயத்தை தாண்டி கல்லு தான் அதிகமாக விற்பனை ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக காணப்போகல அந்த சாராய கடை ஆட்டோமேட்டிக்காக ஒழிஞ்சிடும். அப்போ அதைத்தான் நம்மளும் சொல்கிறோம், கேட்க மாட்டேறாங்க. நாமக்கல் ஆட்சி போட்டுருமாண்ணே. கண்டிப்பாக நொங்கு 17 இருக்குங்க. ஏன்னா 17 வேறு எதுவும் கலப்படம்லாம் இருக்காதுல்ல? சுத்தமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பைசாவே தர வேண்டாம். என்ன இருந்தாலும் நான் பைசா கொடுத்துருங்க. நான் திமுக காரன் இல்லை, பைசா கொடுத்துருங்க. ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக போட்டுருங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ரைட் ரைட் ரைட்.